இந்த நாள் ஒரு விசேஷித்த ஒரு திருநாள். எப்படின்னா, உலகத்தை ஆண்டது, இன்னைக்கு ஆண்டது அமெரிக்கா. இன்னைக்கு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் எதுக்கு சண்டைன்னா, நான் சொல்கிறத கேளுன்னு ஈரானில் சொல்கிறாங்க. உன் டீசல் பெட்ரோல்லாம் என்கிட்ட கொடுத்துரு, நான் கொடுத்த விலை தான் வாங்கணுங்கிறான். ஈரான் என்ன சொல்கிறான், ஏன் பெட்ரோலு ஏன் டீசலு, நான் இஷ்டம் இருந்தால் உனக்கு கொடுப்பேன், இல்லை கொடுக்க மாட்டேன், நான் கேட்குற விலையை தரவனுக்கு தான் கொடுப்பேன்னு சொல்கிறான். இதுதான் உண்மை. இப்போ யார் இங்கே கடை வச்சுருக்கா, பழக்கடை, ரோட்டில் கடை யார் வச்சுருக்கா? யாராவது கடை வச்சுருக்கீங்க இருப்பீங்களா? கை தூக்குங்களேன். ஒருத்தர் கூட இல்லையா? பரவாயில்லையா? என்ன கடைமா வச்சுருக்க? இல்லை, நீ இல்லை. ஒருத்தர் கூட கடை இல்லையா? கடை வச்சுருக்கோங்க யார்? ஆ, என்ன கடைமா வச்சுருக்கீங்க? ஒரு பலா காய்கறி 5 ரூபா விற்கிறத 4 ரூபா கேட்டால் தருவீங்களா? 3 ரூபாய்க்கு கேட்டால் தருவீங்களா? கட்டுப்படி ஆகாதுல்ல. கடைசியாக வேறு வழியில் அழுகி போனால் என்ன பண்ணுவோம்? நாளை வரையும் விற்கிறப்பன்னா அது கொடுக்க முடியாது. இதை தான் ஈரான் சொல்லுச்சு. அமெரிக்கா என்ன சொல்லுது, இல்லை இல்லை நீ தந்து தான் ஆகணும். இதுதான் சண்டை, இதுதான் அவங்களுக்குள்ள சண்டை. இதே மாதிரி உலகத்தில் வல்லரசு அமெரிக்கா இன்னைக்கு. இதுக்கு முந்தின வல்லரசு இங்கிலாந்து, அதுக்கு முந்தின வல்லரசு, இப்படி ஒவ்வொரு வல்லரசு வந்துக்கிட்டே இருக்குது. நார்வே அதுக்கு முன்னே ரோம பேரரசு, அதுக்கு முன்னால் அலெக்சாண்டர் உலகத்தை ஆண்டவர். அந்த அலெக்சாண்டர் உலகத்தை ஆண்டவர் ட்ரிப்பு எதிரிகிட்ட தோத்துறார். எதிரியை விரட்டுறாங்க. எல்ஃபெங்கேட் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து விரட்ட ஆரம்பிக்கிறாங்க. பிரிட்ஜ் மேலே துணியை காண்டில் துண்டை காண்டலன்னு ஓடுறார். அங்கே லெஃப்டில் திரும்பினா ரைட்டில் குன்னாத்தம்மா கோயில். அங்கே ஒரு கடையில் போய் பயந்து எனக்கு வாழ்வு கொடுறாங்கிறார். அந்த கடைக்கார் குன்னாத்தம்மா கோயிலில் தானே, அந்த லெஃப்ட்டில் திரும்பி ரைட்டில் திரும்பினா, நாங்கள் சின்ன பிள்ளையில் ஸ்கூலில் படிக்கிறோம், குன்னாத்தம்மா கோயிலுக்கு எதாவது கேட்டால் குன்னாத்தம்மா கோயிலுக்கு தான் போகணும். அது என்னவோ தெரியும், எதுக்கு சொன்னாங்க தெரியல, சொல்லுவாங்க. எதுக்கு? அங்கே தானே குன்னாத்தம்மா கோயில், ரைட் ஹேண்ட் சைடில் சின்ன கோயிலாக இருக்கும். அங்கே போய் ஒரு கடையில் கேட்குறாரு. அவன் பாதுகாப்பு கொடுத்து அவரை மூடி வச்சுட்டான். வந்து எதிரிகள்லாம் தேடுறாங்க. கடையெல்லாம் அடித்து உடைச்சிட்டு போயிட்டாங்க. கடையெல்லாம் அடித்து உடைச்சிட்டு அந்த ஆள் கிடைக்கல. ஏன்னா ஒழிச்சு வச்சவன் என்ன சொல்கிறான், இல்லை இல்லை அவன் இங்கே வரலங்கிறான். இல்லை அவன் அங்கே தான் இருக்காங்கிறத கடையெல்லாம் தேடி பார்க்குறாங்க. தேடி பார்த்தாலும் பார்க்க முடியல. அவங்க விட்டுட்டு போயிடுறாங்க. விட்டுட்டு போன பிறகு அலெக்சாண்டர் வெளியே வர்றாரு. அலெக்சாண்டர் வெளியே வந்தோன்னா அவருடைய ஆட்கள் எல்லாம் வர்றாங்க. வந்து அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகிறப்போ ஒழிச்சு வச்சவன் கேட்குறான், நான் இந்த மரக்கடை தான் அங்கே நிறையா, இந்த மரத்துக்கு முன்ன பெரிய பெரிய மரக்கடை, இப்போ அப்படி இப்போல்லாம் ஃபேன்சி மரக்கடை ஆயிடுச்சு. நான் சொல்வது 20 வருஷத்துக்கு முன்னால் மரம் மொத்தமாக இருக்கும், பெரிய பெரிய கட்டை மரம். அதே மாதிரி அந்த ஒழிச்சு வச்சவன் கேட்குறான், நான் இந்த கடையில் ஒழிச்சு வச்சேன்ல, அவங்க தேடி வந்து இந்த கதையெல்லாம் அப்போ உனக்கு எப்படிடா இருந்தது நிலமன்னு கேட்குறான். இவன் ஒளிஞ்சிருக்கான். எதிரி வந்துட்டான், அடிக்க போகிறான். அடிக்க போகிறப்ப அந்த நிலைமை உனக்கு எப்படிடா இருந்ததுன்னு ப்ராக்டிக்கலாக கேட்குறாரு. அலெக்சாண்டர் சொல்கிறாரு, எதிரிகள் அவங்க படையெல்லாம் கூடுறாடே, இவனை கையை காலை கட்டுறாங்கிறான். இப்போ அவருக்கு கூட எஸ்கார்டு 1000 பேர் நிற்கான், துப்பாக்கி வச்சுட்டு கையால கட்டுறாங்கிறான், கண்ணை கட்டுறாங்கிறான். நான் சுடுறப்ப சுடுறாங்கிறான், ஜூட்டுன்னு சொன்னோன்னு அவனை சுட்டுறாங்கிறான். யார? அவனை பாதுகாப்பு கொடுத்தோன்னு இப்போ கைகால கட்டியாச்சு, கண்ணை கட்டியாச்சு, மரத்தில் கட்டியாச்சு, கையால் கட்டியாச்சு, கண்ணை சுடுறாங்கிறான். சுடுறான்னு சொல்லிட்டு பக்கத்தில் அலெக்சாண்டர் கண்ணை அவுத்து விட்டுட்டார். இப்போ அவன் நிலைமை எப்படி இருந்ததுன்னு கேட்குறேன். எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் அப்படி திங்க் பண்ணி பாருங்களேன். எதிரி காசு கொடுத்து குத்த வர வேண்டாம், குத்துறான்னு சொல்கிறப்ப எப்படி இருந்திருக்கும், அடுறாங்கிறப்ப எப்படி இருந்திருக்கும், அதே மாதிரி தான் எனக்கு இருந்ததுங்கிறார். இதே தான் சீஷர்களுக்கு பயம் இருந்துச்சு, வேதனை இருந்துச்சு. எப்படின்னா, இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் வந்தார்ரா, அற்புதம் பண்ணார், அவர்கிட்ட சீச்சர் ஆகிட்டேன், சீச்சரான கொஞ்ச நாளில் அவரை நம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன், போட்டை விற்றேன். அப்போஸ்தலர் சார் லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் பேதுரு போட்டை விற்றுட்டு வந்துட்டார். அவர் தண்டல் வசூலிப்பவர் யூதாஸ் காரியத்தை விட்டுட்டு வந்துட்டார். எல்லாம் விட்டுட்டு வந்தோம். ஆனால் அந்த இயேசுவை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க, அடித்தாங்க, சிலுவையில் அரைஞ்சாங்க, கொன்னுட்டாங்க, அந்த கல்லறையில் வச்சுட்டாங்க. 3ஆம் நாள் கல்லறையில் பார்க்க போனால் அவர் பாடியை காணலை. ஒரு கூட்டத்துக்காரன் அவரை உயிரோடு தூக்கிட்டு போயிட்டாங்கிறான், ஒருத்தனை அவரை காணலைங்கிறான், ஒருத்தர் உயிரோடு எழுந்துட்டாங்கிறான். எங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. யார் சொன்னால்? ஒரு சீஷர்கள், நம்மற மாதிரி மக்கள் தான் சொல்கிறாங்க. ஏதோ சர்ச்சுக்கு கூப்பிட்டாங்க, போனோம், அந்த எஸ்தரம்மா ஜோம் பண்ணிச்சு, வயிறு வலி சரியாச்சு,
திரும்ப போனால் ஐயா வீட்டுக்காரர் சண்டை, எங்கள் அம்மா நீ கிறிஸ்டின் ஆகிட்ட சொத்து தர மாட்டேங்கன்னு சொல்கிறா, எங்கள் அண்ணன் நீ சேர்க்க மாட்டான், என் பிள்ளை எனக்கு சோறு போட மாட்டுது, இப்படிலாம் கஷ்டம் ஆகிட்டு நான் கிறிஸ்தவள் ஆனோன்னே என்ன வேதனைன்னு தெரியல, எதுக்கு இந்த கிறிஸ்தவன் ஆனேன்னே தெரியல ஐயா, எதுக்கு ஞானஸ்தானம் வாங்கினேன்னு தெரியல, என் வாழ்க்கையில் துன்பம் கஷ்டம் வேதனை இதைத்தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இதைத்தான் இந்த சீசர்கள் எம்மாவூர் சீசர்கள் லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாங்க. ஐயா என்ன நடந்ததுனே தெரியல. அந்த அப்படிப்பட்ட பயத்தில் இருந்த மக்களுக்கு தான் இயேசு கிறிஸ்து பெந்தைக்கோஸ்தே என்னும் திருநாள் இன்னைக்கு, இயேசு உயிரோடு எழுந்து சிலுவையில் அறையப்பட்டு 50வது நாள் இன்னைக்கு, ஏப்ரல் 4 அவர் உயிரோடு எழுந்தார். இன்னைக்கு மே 24, 50 நாட்கள் அவர் உயிரோடு எழுந்த 50ஆம் நாள் விடுதலையின் திருநாள். தூயாவுடைய மகிமை வந்துச்சு, வல்லமை வந்துச்சு, அபிஷேகம் வந்துச்சு. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் கிட்டத்தட்ட 40 வயது தாயின் வயற்றிலிருந்து பிறவியாயிருந்த ஒரு மனிதன் அங்கே நடக்க முடியல, அவங்களுக்குள்ள தூயாவுடைய மகிமை வந்த பொழுது அவங்க எழுந்திருக்கிறாங்க, குதிக்கிறாங்க, துடிக்கிறாங்க. ஐயா அவங்க சொல்கிறாங்க, இயேசுவை கொலை செய்து நீங்கள் ஆண்டவருடைய அனாதி சித்தத்தின்படி ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அப்போஸ்தலர் 3:22, 23 சொல்கிறாரு, அப்போஸ்தலர் 3:10 சொல்கிறாரு, அப்போஸ்தலர் 4 சொல்கிறார், அப்போஸ்தலர் 5 சொல்கிறார், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், நீங்கள் இயேசுவை ஆணியடித்து கொலை செய்தீர்கள், ஜீவாதிபதி ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். அந்த பவர் பெற்றனால தான் இன்னைக்கு என்னது பெந்தைக்கோஸ்தே திருநாள், விடுதலையின் திருநாள், 50வது நாள். பெந்தைக்கோஸ்தே என்பது 50. எப்போ 50னா எகிப்திலிருந்து மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர்றாங்க. அந்த 50வது நாள் யூபிலி திருச்சபை விடுதலையின் பண்டிகை. யார் இது எங்கே அடிமையாக இருக்கிறானோ 7வது வாரம் 7 வாரம் முடிஞ்சு 7 7 49 முடிஞ்சு 50ஆம் நாள் விடுதலையின் திருநாள் கூடுன்னு லேவியராகம் 23:10 சொல்கிறாரு. அந்த விடுதலையின் திருநாள் தான், அந்த டெலிவரின்ஸ் டே தான் இன்னைக்கு 50வது பெந்தைக்கோஸ்தேங்கிற திருநாள். அந்த விடுதலையின் திருநாளில் இன்னைக்கு இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு எல்லா நிலையிலும் விடுதலை தரும் ஆண்டவர், எல்லா நிலையிலும் நமக்கு வாழ்வு தரும் ஆண்டவர். அந்த ஆண்டவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வக்கட்டப்பட்டதில்லை. எந்தவித வியாதி கட்டுகள், கடன் பிரச்சனை, ஐயா வீட்டில் அமைதி இல்லாத நிலைமை, கண்ணீரோடு வந்திருக்கிறேன், எனக்கு வாழ்வில்லை, ஆண்டவர் விடுதலை தருவதற்கு ஆயத்தம் உள்ள தகப்பனாய், விடுதலை தருவதற்கு எல்லா நிலையிலும் உயர்த்தும் தகப்பனாய், கஷ்டம் இல்லை, வேதனை இல்லை, துன்பம் இல்லை, அந்த துன்பத்தின் மத்தியில் நமக்கு ஆண்டவர் உயர்த்தும் ஆண்டவராய். அதுதான் சங்கீதம் 13 இவ்வாறு சொல்லுது. நான் காலையில் எழுந்து அந்த சங்கீதம் எத்தனாவது என்ன பேசணும், அந்த திருச்சபைக்கு இது தேவராஜ திருச்சபை என்ன பேசணும், 13வது ஆண்டு விழான அந்த 13வது சங்கீதத்தை எடுத்தேன். முதல் வசனம் சொல்ல, கர்த்தாவே எது வரைக்கும் என்னை மறந்திருப்பீர், எது வரைக்கும் உடைய முகத்தை எனக்கு மறை. ஹவு லாங் அவர் சொல்றார், ஹவு லாங் வி தோ ஃபர்கெட் மீ, என்னை எதுவரைக்கும் நீங்கள் மறந்துட்டீங்க. ஹவு லாங் தோ ஃபர்கெட் மீ, என்னை மறந்துட்டீங்க. ஓ லார்ட் ஃபார் எவர், ஹவு லாங் வில் தோ ஹைட் ஃபார் ஃபேஸ் ஃப்ரம் மீ, உங்களுடைய முகத்திலிருந்து என்னுடைய முகத்தை திருப்பிட்டீங்க, தள்ளிட்டீங்க, எது வரைக்கும்னு ஒரு கண்ணீரோடான ஒரு ஜபம், தேவையான ஜபம். நான் ஒரு 10 நாளாக இதைத்தான் ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்காக ராத்திரி ஜெபம் பண்ணேன், காலையில் ஜெபம் பண்ணேன், நடக்கிறப்போ ஜெபம் பண்ணுறப்ப, உட்காந்துருக்கப்போ ஜெபம் பண்ணுறேன், பேசுகிறப்போ ஜெபம் பண்ணுறேன். அந்த யார்ட்டையா பேசியிருக்க உள் மனது ஜெபம். எது வரைக்கும்ப்பா என்னை மறப்பீங்க, எது வரைக்குமா நீ ஐடி என்னை முகத்தை நீ விட்டு தள்ளி வச்சிட்டீங்க, எதுக்குப்பான்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். என் பிரச்சனைக்காக என் இருதயத்திலே சஞ்சலத்தை ஊற்றினீங்க, நித்தம் வைத்து எதுவரைக்கும் நீ ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன். சஞ்சலத்தை நித்தம் வைத்து எதுவரைக்கும் நான் ஆலோசனை பண்ணி காத்து கொண்டிருப்பேங்கிறார். How long shall I take counsel in my soul? என் இருதயத்தை, என் சஞ்சலம், இது ஒவ்வொரு மனிதனுக்கு இருக்கிற பிரச்சனை. வேலை இல்லை, கடன் பிரச்சனை, கணவர் குடிக்காது, பிள்ளை கஞ்சா வைக்கிறான், குடும்பத்தில் பிரச்சனை, ஏதோ பக்கத்தில் இருந்தோம், அந்த குவார்ட்டர்ஸ் எனக்கு வர வேண்டியது வரல, அந்த குவார்ட்டர்ஸ் கட்ட வேண்டிய 1 லட்ச ரூபாய் என்னால் கட்ட முடியல, 60,000 ரூபாய் கட்டினா எனக்கு குவார்ட்டர்ஸ் இல்லை, எனக்கு அந்த 60,000 கூட இல்லை, நான் இன்றைக்கி அந்த குவார்ட்டர்ஸ் வாங்க முடியாத நிலைமை. இப்படிப்பட்ட ஒரு சஞ்சலம், இப்படிப்பட்ட வேதனை.
என் குடும்பத்தில் என் அமைதி இல்லாத நிலைமை, என் குடும்பத்தில் ஏன் அப்படி கஷ்டமான சூழ்நிலை, எனக்கு ஏன் விடுதலை இல்லை, என் ஆத்மாவில் நான் எத்தனை நாள் இதை நினச்சிக்கிட்டே இருப்பேன், கவுன்சில் பண்ணிக்கிட்டே இருப்பேங்கிற அடுத்து வேதனையின் மத்தியில் அந்த தாவீது பேசுகிறார். மூணாவது சொல்கிறார், தேவனாய கர்த்தாவே நீ நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும் சொல்கிறார். கவுன்சைடு அண்ட் ஹியர் மீ ஓ லார்ட் மை காட். என் சத்தத்தை கேளுங்க, என் சத்தத்தை ஜெபத்தை கேளுங்க. ஒருவேளை மனுஷன் விரலுக்கு தந்தது வீக்கம், பிரச்சனை இல்லாத மனிதனே இல்லை. அவனுக்கு தகுந்த வருமானத்துக்கு தகுந்த அவனுக்கு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. அவன் எவ்வளோ ஓடுறானோ எவ்வளோ சம்பாதிக்கிறானோ அவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஒன்றும் இல்லாதன்னு 1000 ரூபா சம்பாதிக்கணும் அதுக்கு தகுந்த பிரச்சனை, 2000 ரூபா சம்பாதிக்கணுக்கு அதுக்கு தகுந்த பிரச்சனை, 2 லட்ச ரூபா சம்பாதிக்கணும் அதுக்கு தகுந்த பிரச்சனை. ஒரு அமைதி இல்லை, என் மனதில் அமைதி இல்லை, நான் வேதனையில் இருக்கேன், துன்பத்தில் இருக்கேன், எனக்கு விடுதலை இல்லைப்பா, எனக்கு விடுதலை தாங்க தகப்பனே, அவன் என்னை மேற்கொண்டான் என்று சொல்கிறார். நான் உங்களுடைய கிருபையின் மேல் நம்பிக்கை வைத்தேன், உண்மை நம்பி இருக்கிறேன், உண்மை நம்பி இருக்கிறேன்னு சொல்லி சொல்ல மாட்டார். ஒருவேளை ஃப்ளைட்டு கண்டுபிடிச்சார். இன்றைக்கி ட்ராவல் என்பது மக்கள் மத்தியில் ரொம்ப வேகமாக இருக்குது. வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் நல்ல ஹோட்டலெல்லாம் உட்கார இடம் கிடைக்கல, லைன்லேருந்து தான் சாப்பிட்ணும். அங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது மவுண்ட் ரோடில், டோக்கன் வாங்கிட்டு உட்கார வைக்கிறான், ரேஷன் கடை மாதிரி எழுதிக்கிறான். எத்தனை பேர் உங்களுக்கு 5ஆம் நம்பர் உட்காருங்க கூப்பிட்றேன். டோக்கரான் சாப்பிட்றதுக்கு காசு கொடுத்து சாப்பிட்ற 30 ரூபா தோசையை 300 ரூபா கொடுத்து சாப்பிட்றதுக்கு என்னது 5 ரூபா அரிசியை சும்மா கொடுக்காங்க, அதில் லைனில் நின்று வாங்கலாம். ரேஷன் கடை கவர்மெண்ட்டு ஃப்ரீயாக கொடுக்கு, 1000 ரூபா ஃப்ரீயாக கொடுக்கும், அதுக்கு லைனில் நின்று வாங்கலாம். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் முட்டை தோசை விற்காங்க, 10 ரூபாயா 20 ரூபாயாப்போம், 30 ரூபாய்ட்டா. நிறைய வீட்டு முன்னாலே விற்கிறாங்களேங்க இந்த ஏரியாவில். வால்டெக்ஸ் எவ்வளவு 25 ரூபா ஆகிட்டா. அது கூட கம்மியாக இருக்கும், 20 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். வீட்டுக்கு முன்னாலே நல்ல தோசை சுட்டு விற்கிறாங்க, 25 ரூபா. முட்டை போட்டு மசாலா போட்டு பவுட்ரு, அதில் உப்பு போட்டு மிளகாத்தூள் போட்டு சூப்பராக இருக்கும். அங்கே அந்த தோசைக்கு 350 ரூபா. எவ்வளவு? அதுக்கு என்னது டோக்கனு. இது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நடக்குது. எதுக்குன்னா மக்களுடைய போக்குவரத்து இன்னைக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு. காலையில் இங்கேருந்து ஏறுறான், 1 ஹவரில் மாம்பே இறங்கிடுறான், அடுத்து 4 மணி நேரம் அங்கே வேலையை முடிக்கிறான், அடுத்து 2 ஹவர்ஸில் கல்கட்டா போயிடுறான், கல்கட்டாவில் முடித்து அடுத்து 2 ஹவர்ஸில் சென்னைக்கு வந்து இறங்கிடுறான். இந்த அளவுக்கு வேகமாகிடுச்சு ஆண்டனுடைய வேலை. கண்டுபிடிச்ச ரைட் சகோதரர்கள் ஃப்ளைட்டு. 4 பேர் நோவா மாதிரி கப்பல் செஞ்சான். நோவா கப்பல் செஞ்சார், இவங்க ஃப்ளைட் செஞ்சான். பார்க்கவெல்லாம் கிண்டல் பண்ணான். முதல் ஃப்ளைட்டு 10 செகண்டு, 6 செகண்டு, 1 2 3 4 5 மேலே போய் கீழே பொத்துன்னு விழுந்துருச்சு, எரிஞ்சு போச்சு. எல்லாம் சிரிச்சான் கை தட்டி. அடுத்த ஃப்ளைட்டு கீழே நிற்கவே இல்லை, மேலே போயிட்டு கீழே இறக்குறா, நிற்கலை, ஓடிக்கிட்டே இருக்கு. அது நிறைய பேர் கயிறு போட்டு நிப்பாட்டினாங்களாம், அதில் ஒருத்தர் மட்டும் தானே மற்றவங்களாம் சேர்த்து போனானாம். ஆனால் விடாப்பிடியாக போகிறான்னதில் இன்றைக்கி ரைட் சகோதரியோட ஃப்ளைட்டு 1 மணி நேரத்துக்கு 800 கிலோமீட்டர். எவ்வளவு? 800 கிலோமீட்டர். ட்ரெயினில் போனால் 36 மணி நேரம் பாம்பேக்கு, 28 மணி நேரம் பாம்பேக்கு, 36 மணி நேரம் கல்கட்டாக்கு, 38 மணி நேரம் டெல்லிக்கு. கல்கட்டாக்கு 1.5 மணி நேரம் ஃப்ளைட்டு, 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் கல்கட்டா, 1.25 மணி நேரம் பாம்பே, 3.25 மணி நேரம் டெல்லி. ஃப்ளைட்டில் போய் இறங்கிறோம். இந்த அளவுக்கு அட்வான்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் விடாமுயற்சி இருக்கிறதுலே அதிகமான குண்டு, அணுகுண்டு கொண்டே ஜப்பானில் நிரோஷிமா அனிஷியாவில் போடுறாங்க. 100 கிலோமீட்டர். இங்கேருந்து 100 கிலோமீட்டர்னா திண்டிவனம் 99 டீ கடை பார்த்துருப்பீங்க, அதுக்கடுத்து தான் திண்டிவனம். 100 கிலோமீட்டர். 100 கிலோமீட்டருக்கு ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. 100 கிலோமீட்டருக்கு அடுத்த 100 கிலோமீட்டர் உளுந்தூர்பேட்டை வரையும் மரமெல்லாம் கருப்பாயிட்டு, ஒன்றுமே இல்லை. அந்த அளவுக்கு பவர் அணுகுண்டு, ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு. இந்த 100 கிலோமீட்டருக்கு இன்னும் தண்ணி இல்லை, கிணறு இல்லை, ஒன்றுமே பண்ண முடியல அந்த 100 கிலோமீட்டரில் இன்றைக்கும். ஆனால் அந்த மக்களுடைய விடாப்பிடி முயற்சியினால் இன்றைக்கி உலகத்திலே சிறந்த நாடு ஜப்பான்.
வளர்ந்துருக்கு. அந்த அதை போய் பார்ப்பாங்களாம். எங்கள் நாட்டை இப்படி அடிச்சியா இன்னும் அந்த மக்கள் வேகமாக வேலை செய்வானா. அதே மாதிரி இந்த பாப்பா சர்ச்சை ஆரம்பித்து 12 வருஷம் ஆச்சு. 13வது வருஷம் முதல் சர்ச்சு அந்த பள்ளத்தில் 20 பேரோ 25 பேரோ ஐயா நீ தான் வரணும்னு கூப்பிடுச்சு. இவங்க வந்ததால் அந்தோணிக்கு கோவம், என் கூட பேசுகிறதில்ல, தோத்துறன்ட்டேன். ஆனால் 25 பேரோட ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு வந்து இது 3வது இடம்னு நினைக்கிறேன். 3வது இடத்துல ஆண்டவர் வளர்ச்சி எடுத்துருக்கிறார். இன்றைக்கி பால்யாங்கி சவுத் ஆப்பிரிக்காவில் வெறும் 4 குடும்பம் ஆரம்பித்தார். 4 குடும்பம், இன்றைக்கி 1000 குடும்பம், 25 லட்சம் பேர் சவுத் கொரியாவில் ஒரு பெரிய வளர்ச்சியை தந்திருக்கிறார். அதுதான் ஆண்டவர் செய்த நன்மைன்னு சொல்கிறார். சங்கீதம் 13:6 உனக்கு ஆண்டவர் நன்மை செய்தபடியால் அவரை நான் பாடுவேன். விடாப்பிடியாக நீங்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் உனக்காக ஜெபிக்கணும், உன் குடும்பத்துக்காக ஜெபிக்கணும், உறவின் மக்களுக்காக ஜெபிக்கணும், திருச்சபைக்காக ஜெபிக்கணும், திருச்சபை போதகருக்காக ஜெபிக்கணும், திருச்சபை சுற்றி இருக்க மக்கள் வாழ்வு பெற வேண்டும் ஜெபிக்கணும், திருச்சபையுடைய வளர்ச்சிக்காக ஜெபிக்கணும், திருச்சபையுடைய சிறு பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக மாறணும் ஜெபிக்கணும், திருச்சபைக்கு அநேக ஊழியர்கள் எழும்பப்படணும் ஜெபிக்கணும், திருச்சபையுடைய வளர்ச்சிக்காக எங்களுக்கு ஜெபிக்க 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 நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறீங்களோ அவ்வளோ நேரம் ஆண்டவர் உங்களை உயர்த்தும் ஆண்டவர், உங்களுக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். சங்கீதம் 13 சொல்கிறார். அதுதான் அன்பு சகோதரி, அந்த முதல் அந்த நோட்டீஸில் போட்ட வசனம் என்ன போட்டிருக்காங்கன்னா யாருக்காவது தெரியுமா? இது கர்த்தர் உண்டு பண்ணினார், இதில் மகிழ்ந்து, திஸ் இஸ் த டே த லார்ட் ஹேஸ் மேட், லெட் அஸ் ரிஜாய்ஸ் அண்ட் ஹீ கிளாட் இன் இட். ஆண்டவர் உருவாக்கிட்டாரு. உருவாக்கின இடத்துல நம்ம கர்த்தரை துதிச்சிருக்கோம். இது பால்யாங்கி திருச்சபை போல ஆண்டவர் உங்களை உயர்த்தும் ஆண்டவர், ஆண்டவர் உங்களுக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர், எல்லா நிலையிலும் வழிநடத்தும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் ஒரு காலம் உங்களை என்ன பண்ண மாட்டார், கைவிட மாட்டார். திருச்சபை மக்களுக்குள்ள ஒரு யூனிட்டி இருக்கணும், திருச்சபை மக்களுக்குள்ள ஜெபிக்கிற தன்மை இருக்கணும், திருச்சபை மக்களுக்குள்ள பகிர்ந்து கொடுக்கும் தன்மை. இந்த மகா நல்ல ஸ்கூலில் படிக்க ஃபீஸ் கட்ட முடியுது, அந்த மகா நல்ல ஸ்கூலில் படிக்க முடியல, பிள்ளைகள் ஃபீஸ் கட்ட முடியல. அப்போ இவளால் முடிந்த உதவி அவளுக்கு என்ன பண்ணணும், உதவி செய்யணும். ஏன் திருச்சபை, ஏன் பிள்ளைகள், உங்கள் பாஸ்ட்டு நீங்கள் ஒன்றாக இணைந்து என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். ஜெபிக்கிறப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஏன்னா இது சகல பரிசுத்தவான்களின் ஜெப வீடு, சகல மக்களுக்கும் ஜெப வீடு, இது ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர், இது ஜெப வீடு, என் வீடு சகல ஜனங்களுக்கு ஜெப வீடு. ஒரு கூட்ட மக்களுக்கு இல்லை, நம்ம ஜெபிக்கிற மக்களாக இல்லை. ஜெபிக்கிறதோடைய தன்மை என்னன்னா, இவங்க அறை பூட்டிக்கொள். மத்தேயு 6:8 சொல்றார், உன்னுடைய தேவைகள் எனக்கு தெரியுங்கிறார். மத்தேயு 6:8 தானே சொல்றார், வாசிங்களேன். மத்தேயு 6:8, உன் அறை பூட்டிக்கொள், உன் தேவைகள் எனக்கு என்னன்னு தெரியும், தெரியறப்ப நீங்க அறையை பூட்டிக்கொண்டு பரமண்டை இருக்கிற எங்கள் பிதாவை. 6:8 வாசிமா. அவர்களை போல் நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி. என் தேவை எனக்கு யாருக்கு தெரியும், அடுத்து எனக்கு என்ன வேணும்னு யாருக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும். இருந்தாலும் நீ கதவை பூட்டிக்கொள், பிரேயர், பரமண்டை இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமங்களை செய்வது போல பூமியில் செய்யப்படுவதாக, அந்தந்த பங்களை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு. அடுத்து வாசிமா. உம்முடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் இங்கே வரணும். என்ன செய்தோ அதை பூமியில் நாங்கள் என்ன பண்ணோம், ஃபர்கிவ்னஸ், மன்னிக்கிற மக்களாய் மாற வேண்டும். கடன்களை மன்னியும், அதான் பிரேயர். மன்னிக்கணும், பிறரை நேசிக்கணும், கொடுக்கணும். இது சகல ஜனங்களுக்கு ஜெப வீடு. நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது, ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. உங்களால் முடிந்ததை திருச்சபையில் கொண்டாந்து வைக்கணும். திருச்சபையின் பாஸ்டர் பகிர்ந்து என்ன பண்ணணும், ஆதி திருச்சபை மக்கள் அதைத்தான் செஞ்சாங்க. அழகாக சொல்கிறப்போ நம்ம இது சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. இந்த ஜெப வீட்டில் வந்திருக்கிற நீங்கள் எல்லாரும் பிறரை நேசிக்கிற மக்களாய் பாடுறப்போம். சங்கீதம் 13:6, கர்த்தர் எனக்கு நன்மை செய்கிறார், படியால் அவரை நான் திருச்சபையின் போதகர் உங்களுக்காக ஜெபிக்கணும். உங்களுடைய தேவைகளுக்காக முழங்கால நின்றுக்கிட்டே இருக்கணும். ஜெபிக்கிறப்போ
நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும். திருச்சபையுடைய போதகருடைய வேலை அது. திருச்சபை மக்கள் போதகருக்காக ஜெபிக்கணும். நமக்கு இருக்கதை யாருக்கு இல்லை, யாருக்கு இருக்குது, அக்கா உங்கள் பிரச்சனை என்ன, திருச்சபை முடிஞ்ச பிறகு ஒருத்தர் என்ன பண்ணணும், பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம வர்றப்போ ஆண்டவர் எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் இந்த 13வது ஆண்டை உங்களுக்கு ஆசீர்வதித்து தந்து உயர்த்தும் ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர். அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி, வாழ்நாளை எல்லாம் வீணாளா வருத்தத்தோடே கழிப்பது ஏன், வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடே கழிப்பது ஏன், வந்தவர் பாதம் சரணடைந்தார் வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வார். மீண்டுமாய் இது தேவனுடைய ராஜ்யம். திருச்சபைக்காக, திருச்சபை மக்களுக்காக, திருச்சபை ஊழியர்களுக்காக, மூப்பர்களுக்காக, சிறுபிள்ளைகளுக்காக, விசேஷமாக இந்த நடந்த விபிஎஸ் ப்ரோக்ராமில் கலந்து கொண்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. இந்த பெந்தைக்கோஸ்தே திருநாளில், இந்த விடுதலையின் திருநாளில் உம்முடைய பிரசனை எங்கள் மத்தியில் இருக்கட்டும், உம்முடைய கிருபை எங்கள் மத்தியில் இருக்கட்டும், உம்முடைய வழிநடத்தல் எங்கள் மத்தியில் இருக்கட்டும். பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமென்.